அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி உனக்கு எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. எவனும் மாட்ட மாட்டேங்கிறானே. ஏய் என்ன தெரியுதா? ஆஹா ஐயோ போச்சே. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. கண்ணு ரெண்டு கூசுது. கை சும்மாயே இருக்காத. எப்படி எப்படி உங்க నీ చీరగట్టులో తెలుగుతనం మీ నడకలో హుందాతనం. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. ஓ சைஸ் என்ன அவ வயசு என்ன எங்க வரைக்கும் என்ன பாக்கற. தூக்காதே வேல் எங்கும் கூஜா அனுப்பி இருக்கு. கம்மி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க மங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடிங்களா? అంచనా వేయడానికి నువ్వేమైనా పోలవరం డ్యామా పట్టిసీమ తూమా சார்பத்திரி ரைடு ஆச்சா பத்திரி சி இங்க பாரு கெட்ட வார்த்தையில பேசாத. ஓ குரலி வித்தையா? தூக்குதா? ஏயில போவான். தூக்குனாச்சுன்னா சொல்ல நல்ல நொங்கு சீடு அருவாக்கு அதை வேண்டிட்டு வர வச்சு அப்படியே சீ விட்டுறேன். தூக்குது துடிக்குது வலிக்குது வலிக்குது. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. ரொம்ப வீக்கா இருக்கான். தம்பி முகத்தவன் தள்ளி வைப்பா. ரொம்ப கொடூரமா இருக்கு. அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? லுக்கு அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரைய பாரு முகரைய. என்னடா என்ன ஒரு விஷயம் மண்டைய நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா. இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. சும்மா போட்டு எதை சொன்னாலும் பயந்துக்கிறேன். இப்படி உனக்கு வரனா இந்நேரம் வந்திருக்கணும். வந்துச்சா? வரல இல்ல. ரெண்டு கட்டவரல அப்படியே பூஸ் பண்ணி கிருட்டு 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 போய் விட்டே பார் நடுவுல ஒரு மிதி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறா? நீ பாப்பா நான் வர்றேன். என்னடா சாணிக்கு நீ வச்சிட்டியா? இந்த மாதிரி சேலஞ்சு சபதம்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோஷன்ல போனா பயப்படுவாங்க. ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க. இப்படி ஒரு சரியா பிறந்துருச்சு. இதை எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. நேற்று நைட்டு தான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், பாட்டு போட்டிருக்கேன். கால் லஞ்ச் பேக் அது எத்தனை செருப்பு எத்தனை காரி துப்புறீங்க. ஏழை ஏழை ஒரே இப்படி எரிச்ச பண்றீங்க. உங்களால மண்டையே ஒரே இருக்கப்பா. இவன் அடி அடிக்கிறேன் வலிக்கலையாடா? என் கையே வலிக்குதேடா. வலிக்காம இருக்கிறதுக்கு கேரளாவில போய் மந்திரம் கத்துட்டு வந்திருக்கேன். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா?
எப்பா முதலே சொல்றியா நீ தூக்கு. நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்பு, உனக்கு வராது. இன்னொரு வாட்டி இந்த பணம் இன்னொன்னு ஏதாவது உண்மையிலே பணமாக்கிறேன். నేను ప్రళయం నన్ను ముట్టుకోలేవు, నన్ను తట్టుకోలేవు. నేను దాన్ని వేటాడే సింహాన్ని. நான் ஒரு சோமாரி, அப்பா நான் ஒரு கேப் மாரி, நான் ஒரு மொல்ல மாரி, ஐயோ நான் ஒரு தெல்ல மாரி, நான் ஒரு முடிச்சாவிக்கு, நான் தந்தையில போறீங்க. லோச்சக் மோச்சக் மச்சக் லோச்சக் மோச்சக் மச்சக் லோச்சக் மோச்சக் மச்சக் லோச்சக் மோச்சக் மச்சக் லோச்சக் மச்சக் லோச்சக் மச்சக். ముక్కంటనే ముట్టుకుంటావా? சாவுல புளிமதிக்கும் சாவுல செத்த பேல தூக்கு முடி சாவு. இது சொல்றேன் கேளு. இந்த பணமரத்துக்கு இப்படி ராவு செத்த பேல. நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போட்டு போயிருவாங்க. இடத்துல இருந்து ரெண்டே ஜம்ல அப்படியே போய் அவன் நெஞ்சு சட்டிய புடிச்சு முட்டுனே பாத்துக்க ஒரு முட்டு. ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேர் வருவீங்க. இந்த நாயை அப்புறம் எடுத்துட்டு வரேன். கேள்வி கேட்டதுக்கே ரத்தம் கேட்க வச்சுட்டா நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி. என்ன கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கலாம். ஏன்டா அப்படி? இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட்ட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து உங்களுக்கு இருக்கீங்க. சத்தியத்தை போய் கேன்சல் பண்ணி போடுடா. கேன்சல் பண்ணி விடுவேன். நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு என்ன பாஸ் இப்படி கோடாலிய கோல்டு மெடல் மாதிரி குத்தி வச்சுட்டு போயிருக்கானுங்க. பழிக்கு பழி வாங்குறதுக்கு நான் எவ்வளவு அடி வாங்க வேண்டியது இருக்குடா. சோழமுத்தா போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்கு சுத்துமே. இவன் எல்லாமே திகிலாவே விசாரிப்பான் போல் இருக்க. ஐயோ இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. விரட்டி வருது எங்க போனாலும் விடாது போல் இருக்கே. கை சும்மாவே இருக்காத. எப்படி இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். ரெண்டு கட்ட வரல அப்படியே பூஸ் பண்ணி கிரிட்டு 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 போ. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. போடா போகுதுண்ணே, ஒரு குத்துண்ணே. அப்படியா? போடா. என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? பயப்படக்கூடாது. ஏய் நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. அண்ணே நான் நினைச்சது ஒண்ணு நடந்து ஒண்ணு. என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் கூட அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா.
இதுக்கு மேலே கைய வச்சா என்னடா பண்ணுவ? உனக்கே சொல்ல போயிருவா. இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? டேய், உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? போடா போகுதுண்ணே ஒரு குத்துண்ணே. அப்படியா? போடா. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர்களே என்ன, நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்க. எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சிருக்கேன். ரைட்டு, படி அனுப்பியிருக்கு. அமிமுகம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதாவது உங்களை எல்லாம் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, சாவுல புளிமதுக்கும் சாவுல செத்த பேல தூக்கு போட்டு சாவு. இன்னும் சொல்றேன் கேளு. இந்த பணமரம் ராவு செத்த பேல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக். என்னது இதுவும் பிரேக் தான்டா. மோச்சக் பச்சக் குட். ஐயோ போச்சே. அறிவுள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி, உனக்கு எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நீ கீழங்கி வந்து ஆடுபாம்பே ஆடுபா. என்னடி இது? தூக்குதா? ஏயில போலாம். தூக்குனாச்சுன்னா சொல்ல நல்ல நொங்கு சீடு அருவாக்கு அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படியே சீ விட்டுறேன். தூக்குது, துடிக்குது, வலிக்குது, வலிக்குது. ஒரு விஷயம் மண்டைய நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா. இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. சும்மா போட்டு எதை சொன்னாலும் பயந்துக்கிறேன். இப்படி உனக்கு வரனா இந்நேரம் வந்திருக்கணும். வந்துச்சா? வரல இல்ல. ஒக்கவாய் கம்மிங் சூன் அப்படின்னு வாய் கீழ போர்டு வைக்கிற அளவு வயசாகி போயிருது. A few moments later. நேற்று நைட்டு தான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், பாட்டு போட்டிருக்கேன். கால் லஞ்ச் பேக் அதுக்கு எத்தனை செருப்பு, எத்தனை காரி துப்புறீங்க. ஏழை ஒரே இப்படி எரிச்ச பண்றீங்க. உங்களால மண்டையே ஒரே இருக்கப்பா. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மூமெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியா இருக்கணும். பாக்குறீங்களா? இன்னும் தலைவன் ஆடு மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறான். நம்பணும். சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்பு. உனக்கு வராது. இன்னொரு வாட்டி இந்த பணம் இன்னொன்னு ஏதாவது உண்மையிலே பணமாக்கிறோம். நம்ம மாற்ற இருக்க வேண்டியதான். வீரதம் இருக்க வேண்டிய வயசுல பாரதம் கத்துக்கிட்டா இப்படிதான் காலு ரெண்டு கட்டின்னு போயிருமே ஆயிடும். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு முறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? போடுறேன். என்னடா இது சின்ன குழந்தை செட்டி மாட்டி விட்ட மாதிரி ஆட்டின்னு. ஐயோ 5 பைசா கூட இல்லையே. செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேர் வருவீங்க. இந்த நாயை அப்புறம் எடுத்துட்டு வரேன்.
பண்ணி பையல முட்டா பருவலா பண்ணி முட்டா பருவலா பண்ணி பையல முட்டா பருவலா பண்ணி நல்லா சர்க்கஸ் பண்றான் நீ. என் நார பருவலா கெட்ட பருவலா பண்ணி என் நார பருவலா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. வணக்கமுங்க. ஐயோ எங்க ஞாபகம் ஓ குரலி வித்தையா? இருங்க மிஸ்கிட்ட மாட்டு இது நாளைக்கு உங்க அப்பா கிட்ட சொல்லி மிஸ்கிட்ட மாட்டி ரிப்போர்ட் பண்ணி நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? தாங்க முடியல எனக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. கை சும்மாவே இருக்காத எப்படி எப்படி உங்க அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிர இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. போடா போகுதுண்ணே ஒரு குத்துண்ணே. அப்படியா? நண்பர்களுங்க, சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர்களே என்ன, நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்க. எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் வச்சிருக்கேன். ரைட்டு படி. அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி, உனக்கு எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. வணக்கம், என்ன தெரியுதுங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. குடிக்க தண்ணி ரெடியா வச்சுக்க. பாண்டி வாங்க அங்கிள், விளையாடலாம். டேய் பாத்தா இருக்கடா. ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டே? இந்த கிரிகாலன் தன்னோட உடம்புல ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்கான். எங்க இறக்கி வர்றீங்க? ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. நான் தெரியாம பேச்சு விட்டேன் சாமி. இப்ப தெரியுதானே கிறுக்கு பட. கை சும்மாவே இருக்காத எப்படி எப்படி உங்க அனுப்பியிருக்கு. அமிமதாம் சூப்பரா இருக்கும். என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன வல்லவராயன் நம்ம மீது படையெடுத்து வருகிறார். இந்த பக்கம் தீவிரவாதி, இந்த பக்கம் அமெரிக்கா படை. நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன்.
அமெரிக்காக்காரன் பீரங்கில குண்ட போட்டுட்டான். எனக்கு உயிரே போயிருச்சு. நடுவுல தான் நான் இருக்கேன்ல. நீ மாட்ட மாட்டேன் தூக்குதா ஏயில போவான் தூக்குனாச்சுன்னா சொல்ல நல்ல நொங்கு சீடு அருவாக்கு அதை வேண்டிட்டு வர வச்சு அப்படியே சொர 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 சீ விட்டுறேன். தூக்குது துடிக்குது வலிக்குது வலிக்குது. விளங்கும்டா. என்ன ஜெவனுக்கு அங்க என்ன பார்வை, அங்க என்ன புட்டு 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 புட்டாதா? என்னையா இது? இன்னும் என்னலடா பண்ணி வச்சிருக்கீங்க? அம்மா பிச்சுட்டீங்க பிச்சு. ஒரு விஷயம் மண்டைய நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா. இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. சும்மா போட்டு எதை சொன்னாலும் பயந்துக்கிறேன். இப்படி உனக்கு வரனா இந்நேரம் வந்திருக்கணும். வந்துச்சா? வரல இல்ல. வாயா கேட்டு. நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? லொச்சக் மொச்சக் பச்சக் லொச்சக். என்னது இதுவும் பிரேக் தாண்டா. லொச்சக் பச்சக் குட். ஐயோ போச்சே. மணி எப்பவுமே இப்படிதான் அங்கிள், ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். டேய் நல்லா சேட்டு மகமா இருந்துகிட்டு எவ்வளவு சேட்டை பண்ணிருக்கடா. நேற்று நைட்டு தான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், பாட்டு போட்டிருக்கேன். கால் லஞ்ச் பேக் அதுக்கு எத்தனை செருப்பு எத்தனை காரி துப்புறீங்க. ஏழை ஏழை ஒரே இப்படி எரிச்ச பண்றீங்க. உங்களால மண்டையே ஒரே இருக்கப்பா. இது ரொம்ப பழசா இருக்கு, கொஞ்சம் புதுசா யோசிங்க. புதுசு ஓகே. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்பு, உனக்கு வராது. இன்னொரு வாட்டி இந்த பணம் இன்னொன்னு ஏதாவது உண்மையிலே பணமாக்கிறேன். எந்த புடியும் இல்லாம அந்த இடத்துல தூங்குறானுங்க. பச்சை தண்ணி ஒத்துக்குச்சு, பச்சை தண்ணி பத்திக்குச்சு, தில்லே போடு தில்லே. என்னப்பா தேர்ற? இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு, அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடும். இந்த காலத்துல இவ்வளவு சின்சியர் லவ்வா, எனக்கே கண்ணெல்லாம் கலங்கி விட்டது. நான் சாவுல புடிமதிக்கும் சாவுல செத்த பேல தூக்கு முடி சாவு. இது சொல்றேன் கேளு. இந்த பணமரம் ராவு செத்த பேல. பிசிக்கல் டச் ஒர்க் அவுட் ஆயிருச்சுடா. ஒரு மனுஷன் இவ்வளவு நேரமா காப்பாத்துவேன். 1 hour later. ரொம்ப சந்தோஷம், கடைசி வரைக்கும் இப்படி வந்திருக்கேன். நானா வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். 2 hours later. செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேர் வருவீங்க, இந்த நாயை அப்புறம் எடுத்துட்டு வரேன்.
இதுக்கப்புறமும் இங்க நின்ன எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. எப்படி காப்பு விடாம அடிக்கிற அடிக்கிற வேற விளையாட்டு அடிக்கிற வேற சித்தப்பு நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கனாலயே தாங்க முடியல, நீங்க எப்படின்னே தாங்குனீங்க. இங்க பாரு, சும்மா சும்மா நான் அடிக்கிற சொல்லலாம் வச்சுக்கிட்டாத சொல்லிட்டேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஐயோ உள்ள உண்டியல் கை சும்மாயே இருக்காத, எப்படி எப்படி கேக்குது. பிரெயினுக்கு ஒன்றும் ஆகலையே. போயா போயா போ. வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு, கொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு. ஆமா நீ யாரு? அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின மொத புருஷன். நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. ஆஹா வெட்டு இருக்குடா, அந்த வீட்டுல வெட்டு இருக்குடா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் கூட அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. ஐயோ முடியல போயனால. பீச்ல எல்லாரும் செலவு வச்சிருக்காங்க, ஆனா நட்புக்குன்னு ஒரு செலவு வைக்கணும்னா அது உனக்கு தாண்டா வைக்கணும். நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர்களே, என்ன நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்க, எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் வச்சிருக்கேன். ரைட்டு படி. வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பையன் ரியாக்ஷன் பாரு. என்னடா அது ஆச்சரியமா பாக்குறான். அது உதற வேற, உதறி அந்த பொண்ணோட ரியாக்ஷனை விட அந்த பையனோட ரியாக்ஷன் தான் வேற மாதிரி இருக்கு. இட்ஸ் a great day for me Chiti. what a moment. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா. ஆச்சரியமா பாக்குறான். அது உதற வேற, என்ன உதறி வாயில போட்டு என்னடா பண்ணீங்க? என்னடா நடக்குதுங்க? இதயத்தை சோதிச்சு பாரு. இது என்ன மூளையா? இதயத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல, மூளையும் வித்தியாசமா செயல்படல. அப்படின்னா எனக்கு விஷம் கொடுத்திருக்காங்களா? ஏன் கணிப்புப்படி உங்களோட ஆர்வ கோளாறுனாலதான் உங்களுக்கு இந்த பதட்டம் ஏற்பட்டிருக்கு. பையனோட ரியாக்ஷன் பார்க்கும்போது உடல் மட்டும் தான் இங்க இருக்கு, உயிர் எங்கேயோ போயிட்டு இருக்கு. என்ன இது? ஆனா இதெல்லாம் உண்மை கிடையாது. இது ஒரு பிராங்க் பண்ணிருக்கானுங்க. ஒரு பையன் தான் அவனுக்கு வந்து கிஸ் கொடுத்தான்னு தெரிஞ்சா என்னடா பண்ணுவான்? போங்கடா, கடுப்பேத்தாங்கடா, போங்கடா. அவன் மனசு எவ்வளவு பாடுபடும். இது மாதிரி நிறைய பேர் பண்றானுங்க போல. இது
கேரளா சைடுல தான் அதிகமா பண்றானுங்க போல. யார் நம்பர்னே தெரியலண்ணா. யார் நம்பர்னே தெரியல. ட்ரூ காலர்ல போட வேண்டியதுன்றா. நோ அது இல்லண்ணா. இங்க கொண்டு வந்துறாங்கடா இது. இவனுக்கு போட்டு சாவடிச்சிருவானுங்க நம்மள. போன ஜென்மத்துல பெருச்சாலியா இருந்திருப்பான் போல. பழைய ஃபைல் எல்லாம் நோண்டி பார்த்தா 800 சொச்சம் கேஸ் பதிவு பண்ணிருக்காயா. நம்மள கூடி சீக்கிரம் உள்ள தள்ளாம விட மாட்டான். என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால அடிப்பாங்க. பெருச்சாலியா இருந்திருப்பான். தண்ணியாக்குடி. நம்மளோட மனித வாழ்க்கையை வந்துட்டு கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் பிரிக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண அந்த வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்டா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்றோம்ல, அதே போல அக்கௌண்ட்ஸும் புதுசா கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதை திருத்திக்கிறதுக்கு கடைசி சான்ஸ் தான் இந்த குடும்பம். அப்பதான் மேரேஜ் லைஃப்ங்கிறது பயங்கர ஸ்மூத்தா போகும். பயங்கர ஸ்மூத் இல்ல, நல்ல ஸ்மூத். தேவையில்லாம ஏற்படுற பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம். அப்படியே தானே இருக்காருன்னு. ஆமா டாக்டர், இஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் டாக்டர். ஐயோ, இது ஒரு பெரிய பிரச்சனைடா. இது அது வந்து நம்மளோட பிரச்சனை கிடையாது, அந்த பேண்டோட பிரச்சனை இது. ஆனா அந்த பேண்டால நாம அசிங்கப்படுற மாதிரி இருக்கும். குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. அது வேற அப்பப்ப இழுத்து விடுற மாதிரி இருக்கும், சட்டையை வச்சு மறைக்கணும். நாம ஒழுங்காதான் இருப்போம், ஆனா அந்த பேண்ட் தோலை தாங்க முடியாது. அதையும் நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வச்சுக்கோங்க, அதையே காட்டி காட்டி நம்மளை கலாய்ப்பானுங்க வேற. என்ன வாங்க அப்புறம் அந்த பையன் இருக்கட்டும். இது யாருடா செல்லம் நீ? குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போது காது கேட்க சொல்லுவாங்க, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒட்ட கேக்குறான் பாத்தியா? ஒட்ட கேக்குறான் பாத்தியா? ஆனா பேசுங்கிறத இங்கதான்டா பாக்குறேன். அடுத்த குடும்பம் பண்ணி வச்சிருக்காங்களா? வேற இந்த கருமத்தை வேற இனக்கணக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அதுல எவ்வளவு அழிக்கிறது, டிலைட் பண்ணு எவ்வளவு பண்றது. குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அது வந்து ரீல்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. பாவம் அந்த குழந்தை. போடி 80 கிலோமீட்டர் ஸ்பீட்லயும் போவா, 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லயும் போவா பைக்ல. அவனால எந்த பிரச்சனையுமே இருக்காது. நேரம் 80-100ல போறானால எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, என்ன சொல்றான்னு பாப்போம். அவனை கொண்டு போய் யாரையும் இடிக்க மாட்டான். 40லயே போறோம், 20லயே போறோம், அமைதியா போவோம்னு சொல்லான்னு தெரியுமா? இந்த போய் குறுக்க விடுவான். தரமா பேசாத. லூசு இருப்பான் போல. 80-100ல போய் நான் போறியா? இவன் வந்து என்ன சொல்றானா, 80-100ல போறதா நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கான். 80-100ல போனா ஒண்ணும் ஆகாது. ஒரு ஏத்து ஏந்திரே கொட்ட வாய் வெளியே தெரிஞ்சிரும். இந்த மாதிரி லூசு வந்து ஏகப்பட்ட பேர் ரோட்ல சுத்திட்டு இருக்கானு. 80 கிலோமீட்டர் ஸ்பீட்லயும் போவா, 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லயும் போவா பைக்ல. இது பெரிய மனுஷனுக்கு சல்லி வித்தியாசம். அவனால எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவனை கொண்டு போய் யாரையும் இடிக்க மாட்டான். 40-50 போனா கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும். நீ 80 போனீங்கன்னா வச்சுக்க, எங்கேயா போக வேண்டியதான். உங்களை பத்தி பேசுற மட்டும் கெட்ட வார்த்தை மட்டும் தானே வருது. யார் அப்படியோ எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்காது. என்ன பாட்டு பாடுறாரு இவரு? என்னடா பண்ணிட்டு இருக்க? மௌன ராகம் செத்தப்பா. இவர் எதுக்கு தெரியுமா பாடாம இப்படி பண்ணிட்டு இருக்காரு? எல்லாத்துக்கும் அந்த சரிகமா தான் காரணம். சிதம்பரம் என்ன என்னாச்சு? என்னாச்சுங்கறல போடா, நீ இப்ப பாடணும் அவ்வளவுதானே. வா திருப்பதி, சிதம்பரம் இப்ப பாட போறான் பாரு. பாடினாதானடா நீ காப்பீட் கொடுப்ப. இப்படி பண்ணா நீ காப்பீட் கொடுக்க முடியுமா அவனால?
பயங்கரமா இருக்குடா. ஷோ இந்த கிறுக்குங்களை எப்படியாவது காப்பாத்துறா. புருஷன் மேல பாசம் இருக்கலாம், அதுக்குன்னு இந்த அளவுக்கா? அவன் காலை கழுவியா தண்ணி குடிப்பீங்க, அந்த அளவுக்கு மோசமா போயிட்டீங்களா? வாட் நான்சென்ஸ். காலை கழுவணுமா? அந்த டர்ட்டி வாட்டர் எடுத்து தலையில தெளிச்சுக்கணுமா? என் காலை கூட கழுவாங்களே என்னவோ, நெயில் பாலிஷ் எல்லாம் போயிடும். நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்பீக்கரா? நல்லா கிடையாது. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அங்கிட்டு வாங்க போவோம். இந்த காக்கா விரட்டுறதுக்கு இது நல்ல ஐடியாவா இருக்கு. டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றாங்க பாருங்க. புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறலாமா? நெக்ஸ்ட் வீடியோ. தமிழ்நாட்டுல யாராலுமே கொடுத்திருக்க முடியாது. இவனே மொத்த கடையும் காலி கொண்டு வான் போல. இப்படி அநியாயமா என் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டானே. இப்படி போட்டு உடைச்சுக்கிட்டு இருந்தா உள்ள ப்ராடக்ட் எல்லாம் கூட இருக்கும். இதையும் உடைக்கிறேடா. இந்த வீடியோ பார்த்துட்டு இவங்கிட்ட வாங்கறதுக்கு தான் தோணுமா? சின்ன பையா, அவரோட வியாபார நுணுக்கம் தெரியாம பேசிட்டு இருக்கிறடா. மொரட்டி வியாபாரமா இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ. Powerful people make places powerful. இதுல என்ன ஒரு கொடுமைனா, இதை நம்ம ஸ்டார்டிங்ல நான் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க போல இவரை வச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியா பார்த்தாலும் தெரியுது டாக்டர். ஒரு டாக்டர் தான் இந்த ரீல்ஸ் பண்ணிருக்காரு. காலம் அப்படி கெட்டு கிடக்குது. சினிமாலயும் மசாலா கேக்குறாங்க, வைத்திய தொழிலையும் மசாலா கேக்குறாங்க. டாக்டர் நம்பி ஹாஸ்பிடல் வந்தா இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க. உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா, ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. நெக்ஸ்ட் வீடியோ. இந்த ரீலீஸ் பண்றது வந்து நல்ல விஷயம் தான். அது வந்து எப்பயாச்சும் பண்ணா பரவாயில்ல, இல்ல வந்துட்டு படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலைன்னா அந்த டைம்ல பண்ணா பரவாயில்ல. இவங்க வந்து எப்ப பார்த்தாலும் இதே குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி புது புது படங்கள் நிறைய வந்திருக்கு, அதையே இவங்களால கவர் பண்ண முடியல. அந்த டைம்ல வந்துட்டு இது மாதிரி ரீலீஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? இப்ப புதுசா நிறைய படம் வந்திருக்கு, அதை விட்டுட்டு இவங்க வாரண மாயத்தை இன்னும் ஓடிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா SMS வேற வந்திருக்கு, ஓகே தான், அதை பாக்கிறதுக்கு நல்லாதான் இருக்கும். அப்ப இப்ப ரிலீஸ் ஆகிருக்கல படம், அதை எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க? ஒரு 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா? என்னடா அந்த வெளிநாட்டுக்காரன் தான் அறிவில்லாம செய்யறாங்க, நம்மளும் செய்யக்கூடாது. நல்லா புரியுது. தமிழ்நாட்டுக்காரன் கொஞ்சம் கொஞ்சம் மூளை இருக்கணும். பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணலாம். இல்ல ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஷோ இல்ல 2 ஷோ பண்ணுங்க, இல்ல வந்து படங்கள் ரிலீஸ் ஆகாத டைம்ல கூட பண்ணுங்க. அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் இதே குழப்பம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்ப கேடிவில சண்டிகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு என்னடா அர்த்தம்? நீங்க இதே போல பழைய படங்களே ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஓடிடி பக்கம் தான் போய் ஆகணும். இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். வாங்க. என்னடா கூட்டமா வந்து கொத்தா திரும்புறாங்க? ஏன்னா தியேட்டர்ல பார்க்க முடியாது, ஓடிடி ரிலீஸ் ஆன போது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நாங்க பே பண்ணி கட்டிட்டு பார்த்துட்டு இருக்கணும் போல. இதனால நிறைய சின்ன படங்கள்லாம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஸோ வந்துட்டு தொடர்ந்து இதே பண்ணி கருத்தை இருக்காதீங்க. தப்பான விஷயம் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, சரிங்களா? நான் தப்பா சொன்னா கமெண்ட்லாம் வையாதீங்க. வஞ்சவங்க தமிழனே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.
இது இப்போதைக்கு முடியாது போல. இது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கட்டும். நான் ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். हाँ बोलो आगे बोलो. सुनो लक्ष्मी, कह रहा कि तुम मेरे से प्यार करती हो. प्लीज लक्ष्मी बोलो. लक्ष्मी हाँ बोलो. लक्ष्मी 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 जसवानी मैं दिल से कहने लगी कि तुमसे बहुत प्यार करती हूँ. मैं भी तुमसे बहुत प्यार करती हूँ लक्ष्मी, बहुत प्यार करती हूँ. आई लव यू लक्ष्मी. எப்படியாச்சும் முடிஞ்சுதாடா? ஆனா ஒருத்தன் மலையில விழுந்தா இவ்வளவு நேரமா விழுந்துட்டு இருப்பாங்க. யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கடக்கா கொண்டுவேன். என்னடா நகலாம் நான் முட்டாளடா. ரத்தம் கொதிக்குது. இப்ப இவங்க வந்துட்டு சந்தோஷமா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சரிங்க. வில்ல என்ன பண்றான்? வேணும்னே ராக்கெட்டை கொடுத்து ஹீரோ வீட்ல இருக்கிற வெக்கை போர் மேல தூக்கி போட்டுறான். அது ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவன் பார்க்காம தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது? இந்த யூடியூப் தமிழ் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த வட்டம் போட்டு கட்டம் போட்டு காமிப்பாங்களே, அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் எப்படியே ஹீரோ பார்த்துட்டா அந்த நெருப்பு போயிட்டு அணைக்க போறான். என்னடா அது? எரியிற நெருப்புல வைக்க போறதுக்கு வைக்கல நீ போட்டுட்டு இருக்கா? என்னங்க அவன் நெருப்பு அணைக்க சொன்னா கொளுத்தி போட்டுட்டு இருக்கான். பாடா படுத்துறாங்க. யாரா கேன இல்ல நெருப்பு அணைக்கணும்னா அதை வச்சு காலை வச்சு தட்டணும், இல்ல தண்ணி எடுத்து ஊத்தணும், இல்ல அணைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. மொத்தமா சேர்ந்து அணைக்க சொல்றாரு. ஆல்ரெடி இந்த வைக்கல் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அது மேலேயே மறுபடியும் தூக்கி போட்டுட்டு இருக்கான். என்னடா எரியிற நெருப்பு மேல காத்து அடிச்சிட்டு இருக்கானுங்க. டேய் மாப்ளா, ஒரு பாட்டில் விஷத்தை கூட வாங்கி கொடுத்துறியா? குடிச்சிட்டு மடியிலேயே படுத்துடுறேன். அள்ளி போட்ட வைக்கிற வந்து சரியா பத்தலன்னு சொல்லிட்டு விசிறி விட்டுட்டு இருக்காங்க. டேய் இல்ல அவன் இல்லடா, நீதான்டா. அந்த நெருப்போட ஸ்டார்டிங்ல போயிட்டு ஒண்ணு கூட்ட அடிச்சிருந்தா கூட நின்னுக்குடா. டேய் சும்மா பாத்துக்கிட்டு நிக்காம நாலு பேர் நாலு பக்கத்துல நின்னு ஒண்ணு காம அடிக்கறா. நெருப்புல ஒண்ணு கடிச்சா நெறி கட்டிக்கிறோம்னே. நான் நெஞ்சில நெறி கட்டறத சொன்னா நீ நெறி கட்டறத சொல்றியா? அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அறிவாளி புத்திசாலி ஒருத்தன் வந்துட்டு அங்கே இங்க தண்ணி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஊத்தி அணைக்கிறான். அடுத்து பாம்பு வச்சு ஒரு சீரியல். இப்ப அந்த பாம்பு வந்துட்டு அவரோட துப்பட்டாக்குள்ள போயிடுச்சு. प्यार के लिए गर्मी सहन कर लेंगे. அந்த துப்பட்டாக்குள்ள பாம்பு போனது தெரியாம அதை அப்படியே முடிச்சு தோல்ல போட்டு கிளம்பிட்டாரு. करवा चौथ के लिए तो मैं नहीं कर सकते. அந்த பாம்பு உள்ள இருக்குது. அவ்வளவு பயம் இருக்கட்டும் நம்ம கிட்ட. என்னடா இது ஏதோ வெயிட்டா இருக்கு, கழுத்தெல்லாம் வலிக்குது, சிடி பேய் ஏதாவது மேல உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. स्टूल अचानक से इतना भारी क्यों हो रहा है? ஏதாவது ஒரு வெயிட்டா இருந்துச்சுன்னா இல்ல பெயினா இருந்துச்சுன்னா இல்ல ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அந்த துப்படா தூக்கி போட்டுடலாம்ல, போட மாட்டாரு.
அந்த பாம்பு என்ன பண்ணிடும், அவரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிடும். அது சுத்தி ஏன்னா அந்த பாம்பு நெரிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த துப்பட்டா தூக்கி போறதை விட்டுவிட்டு இப்படி எடுத்து அப்படியே சுத்தி தூக்கி போறதை விட்டுவிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வீடியோல வந்துட்டு பாம்பு கார் ஓட்டி ஒருத்தவங்க கொல்ல பார்த்துச்சு. இப்ப இந்த சீரியல்ல வந்துட்டு கழுத்தை வச்சு கொல்ல பாக்குது. ஏண்டா பாம்பே, பாம்புகிட்ட தான் பேசணும் நம்ம. உனக்கு விஷம்னு ஒண்ணு இருக்குல்ல, பாம்புனா ஒரு விஷம்னு ஒண்ணு இருக்குல்ல, நீ உன் விஷத்தை வச்சு கொத்தி கொல்ல மாட்டியா? இன்னும் அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். நல்ல வேளை அந்த பாம்பு வந்துட்டு துப்பட்டாக்குள்ள பூந்துச்சு. பேண்டுக்குள்ள பூந்துச்சுன்னா என்ன கதையா இருக்கு? கரும்பது கொத்தியும் கொள்ளாது, அங்க போயிட்டு எதை நெரிச்சிட்டு இருக்குன்னே தெரியாது. அடுத்து ஒரு ரொமான்டிக் சீன். கால் தவறி அந்த மருதாணி கையோட இடுப்பு பிடிச்சிட்டாரு. இப்ப மருதாணி ஓட்டிட்டுனா அதை துடைக்கணும்ல. The next day. இப்ப ஹீரோக்கு கை வந்துட்டு. அடுத்து புரியல. வேற ஒண்ணும் இல்ல, நேத்து நைட்டு ஹீரோ வந்துட்டு மருதாணியோட கை வச்சார்ல, அது செவந்துட்டு அந்த மருதாணியோட அப்படியே தூங்கிட்டாங்களா. எங்க அது அந்த லிப்ஸ்டிக் போட்ட இடத்த பாத்தீங்கன்னா, லிப்ஸ்டிக் தான் அது. அந்த மருதாணி போட்ட இடத்த பாத்தீங்கன்னா அந்த லிப்ஸ்டிக் இழிப்பு போட்ட மாதிரியே இருக்கும். என்னம்மா சிவந்திருக்கே. ஆனா இந்த மாதிரி சீன் நமக்கு பார்த்தா சிரிப்பு வருதுல, சீரியல் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்டா. கேட்கணும்னு தப்பா நினைச்சுக்காத. என்ன ரீசன் கொண்டு பிடிக்குது? பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு ரீசன். அடுத்து உங்க ஃபேவரட் சீரியல் கார்த்திகை தீபம். எங்க வீட்டுல ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்கப்பா, அவங்க தேடிட்டு இருக்கோம். அவங்கள பத்தின நோட்டீஸ் என்கிட்ட இருக்கு, வரவங்க கிட்ட சொல்லிடுறியா? தீபாவை காணும்னு சொல்லிட்டு காணவில்லை போஸ்ட் அடிக்காம இசை கச்சேரி ஒரு போஸ்ட் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும். பாத்தீங்களா மாமா எங்க அம்மாவோட ஐடியா? அதுவே ஒரு கிறுக்குத்தனமான ஐடியா தான். சரி பண்றாங்கன்னு வச்சுப்போம். அதுல வந்து அந்த போஸ்டர்ல வந்து கான்டாக்ட் நம்பர் ஏதாவது கொடுக்கணும்ல. இல்லங்க, பேரு, டோர் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவேன்ல. யாராவது ஒருத்தர் வந்து தீபாவை பார்த்துட்டாங்கன்னா கான்டாக்ட் பண்ணி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு போன் நம்பர் இருக்கும்ல அந்த போஸ்டர்ல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? என்ன இது? தீபா மேடத்தை பத்தின நோட்டீஸா இருக்கு. இவங்க இங்க இருக்காங்க, ஆனா கச்சேரி பண்ண போறதா போட்டுருக்கு. நோட்டீஸ் போட்டது யாரா இருக்கும்? சோ what is இதுனா இது செல்வி? என்னடா அசிகேஷனா? இப்போ இத பார்த்து இவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனா கான்டாக்ட் பண்ணி சொல்றதுக்கு வந்து இங்க தான் தீபா இருக்கா அப்படி சொல்லி சொல்றதுக்கு கான்டாக்ட் நம்பரே கிடையாது. அத போடவே மாட்டாங்க. அந்த சபாவுல கச்சேரி புக் பண்றப்போ கார்த்தி சார் அவரோட போன் நம்பர் கொடுத்திருப்பார்ல, அந்த சபாவுக்கு போய் விஷயத்தை சொல்லி போன் நம்பர் கேட்டா அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க போயிட்டு அந்த மண்டபத்துக்கு எந்த மண்டபம் புக் பண்ணிருக்கோ அங்க போயிட்டு அங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அங்க இருந்து அவ்வளவு வேலையை பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்படியே வெட்டணும் உன்னை. துட்டு கொடுக்குறாங்க, அவன் நடிக்கிறான். யாருக்கு என்ன சொல்றாங்க அதான் அவன் செய்வான். வெங்கடத்துல இருக்கிற டைரக்டர் எப்ப பார்த்தாலும் அதுக்காக இப்படி எடுத்துட்டு இருப்பான். முதல்ல அவனை வெட்டணும். என்ன ஒரு விஷயம்னா, முன்னாடி வீடியோல அந்த நெருப்பு அணைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பார்ல, அதே போல தீபா வந்து கண்டுபிடிச்சு மறுபடியும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ. கேப்பண்டா, அசிங்கமா கேப்பேன். ஆரம்பிச்சிட்டாங்களே. மாமா எங்க? பரவாயில்ல, ரொமான்ஸ் சீரியல்லையும் வந்துட்டு இருக்கு, நல்ல விஷயம் தான்.
நான் என்கரேஜ் பண்றேமா? ஆமாண்டா, அந்த ஒரிஜினல் பாட்டை விட இது வேற லெவல்ல இருக்குடா. ஐயோ கொஞ்சம் இருக்க. ஜட்ஜ் உன்னை கூப்பிட்டு கேட்பாங்க, அப்பா கூட போறியா தாத்தா கூட போறியான்னு. நீ அப்பா கூட தான் போவேன்னு சொல்லணும். இப்ப அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு அப்பா கூட இருக்கிறதா இல்ல தாத்தா கூட இருக்கிறதாங்கறத கோர்ட்ல வச்சு முடிவு பண்ண போறாங்க. சொன்னதை ஒழுங்கா சொல்லு. நீ அப்பா கூட போக கூடாது தாத்தா கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து மிரட்ட வரான். உள்ள போய் ஒழுங்கா சொல்லி கொடுத்தது மட்டும் சொல்றேன். கோர்ட்டுக்கு வெளியிலேயே துப்பாக்கி வச்சு மாட்டான். சரி அதை கூட விட்டுலாம் விடுங்க. அடுத்து என்ன பண்ணுவான்னா கோர்ட்டுக்குள்ளே துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்கான். உன்னை வந்துட்டு கோர்ட்டுக்குள்ள வந்துட்டு துப்பாக்கியோட அலோவ் பண்ணாங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்ட. சரி துப்பாக்கி கூட ஏதோ மறைச்சு எடுத்துட்டு வரலாம் வச்சுப்போம். ஆனா எல்லாரும் இருக்கும்போது எப்படி அதை காட்டி மிரட்டிட்டு இருக்கான்? நல்லா இருக்கா? உங்களுக்கு எது நல்லா இருக்கா? ரொம்ப சுகமா இருக்கு. நீங்களும் பண்றீங்களா? நேக்கு 10 வருது. இப்பதான் இந்த சீரியலோட சூப்பர் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அதை மிரட்டிட்டு இருந்தவனை புடிச்சிடுறாங்க. கோர்ட்டுக்குள்ளேயே போலீஸ் இருக்க துப்பாக்கி எப்படி சுட்டுறாங்க. வீரண்டு கோர்ட் வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணிருக்கேன். முத்துப்பாண்டி கூட கோர்ட் வாசல்ல தான் கொலை பண்ணுவான். ஆனா எங்க மல்லி கோர்ட்டுக்குள்ளேயே பண்ணுவாங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஜட்ஜி வந்து ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுப்பாங்க. இந்த வழக்கின் தீர்ப்பை வரும் 23ஆம் தேதி அன்றைக்கு ஒத்து வைக்கலாம் என்று இருந்தேன். ஆனா அன்னைய தேதியில என் அக்கா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால தீர்ப்பை இப்பவே சொல்லிடுறேன். நீ செஞ்சது ஒரு குற்றமா இந்த நீதிமன்றம் கருதவில்லை. அதே நேரம் துணிச்சலா போராடி குழந்தையை காப்பாற்றிய உனது செயலை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. அவருக்கு கோல்டன் குளோப் அவார்டு வழங்க அரசுக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. எல்லா புகழும் இறைவனுக்கே. தலை நிமிர்ந்து நடக்க மல்லி. ஓகே அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். சட்டையை கீழ்ச்சி மாஸ்க் காட்டுற ஹீரோவை பார்த்திருப்பீங்க. ஆனா கீழ்ச்சி மாஸ்க் காட்டுற ஹீரோயினை பார்த்திருக்கீங்களா? यूपी में வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நோ லாஜிக் சீன்ஸ். முட்டா பல்களா அடம் ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? அட்டலியும் என்னடா இது? ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அசால்ட்டா முடிச்சிட்டா. வெல் டன் மை பாய். சூப்பர் 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 அபிஷேக். புல்லட்ட கல்லாலே ஸ்டாப் பண்ணிட்டார். நீங்க கண்ணை வச்சு பண்ணத நான் கல்ல வச்சா முடிச்ச பாத்தீங்களா? நீங்க மாஸ்க் காட்டுங்க, அத பத்தி பிரச்சனை கிடையாது. ஏதோ குனிஞ்சு தப்பிச்சிருக்கலாம், இல்ல பக்கத்துல உள்ள புடிச்சு இழுத்து அப்படி தப்பிச்சிருக்கலாம், இல்ல அந்த புல்லட்ட கையால கூட புடிச்சிருக்கலாம். ஏன்னா பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அவங்க. அந்த புல்லட்ட பல்லால கடிக்காதீங்கடா. அவ்வளவுதான் சிம்பிள். அந்த ஷால வந்துட்டு எப்படி அது கவிழ்ச்சி வந்து கழுத்த சுண்ணியை வச்சு தான் கட்டினா, இந்த சுண்ணியை வச்சு தான் என் வாயையும் அடைச்சா. சார் 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 என்ன சார் ஆச்சு? சார் சார் இதுக்கு முன்னாடி நான் ஷால வச்சு கழுத்தை பிடிச்சி இழுக்கிறத பாத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஷால வச்சு ஒரு 10 பேர் அடிக்கிறத பாத்திருக்கோம். இது மாதிரி நிறைய பாத்திருக்கோம். ஆனா இதுல பார்த்தா அட் அ டைம்ல 2 பேர் கழுத்தை பிடிக்குது. உனக்கு இதெல்லாம் தப்பா தெரியலையா? அப்படியே விட்டுரு, என்ன விட்டுரு விட்டுரு விட்டுரு. அது விஎஃப்எக்ஸ் வேற பண்ணிருக்காருங்க. தப்புடா கொஞ்சரா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சீனை யோசிச்சே தப்பு. தப்பு அப்படியே யோசிச்சா கூட அதை குழி தோண்டி புதைக்காம அது ஒரு சீனா எடுத்து வச்சிருக்கானுங்க பாருங்க.
அது அதுக்கு மேல தப்பு. நாயா செருப்பால மூத்துல பலார் 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 இருப்பேன். முதல் முறையா ஆம்பளையா பிறந்ததுக்கு வருத்தப்படுறேன் மாமா. கிழிஞ்சாமா அத்தனை பேராமா இதே நான் பொண்ணா பிறந்திருந்தேன். என்னடா டயலாக் இது, என்னடா இது? இப்படி ஒரு டயலாக் வச்சுதான் நீங்க ஹீரோக்கு பில்டப் பண்ணுமாடா? அதுவும் அந்த ரியாக்ஷன் வேற பாக்கணுமே. இதே நான் பொண்ணா பிறந்திருந்தேன். மென்டல். நான் வந்துட்டு ஹீரோக்கு பில்டப் பண்ற எவ்வளவோ சீன் பார்த்திருக்கேன். இப்ப ரீசெண்டா கங்குவா படத்துல கூட பார்த்தேன். ஒரே ஒரு காரணம் தான், ஆனா இது என்னடா இப்படி இருக்கு? இதே நான் பொண்ணா பிறந்திருந்தேன். ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கானே. அடுத்து இதே படத்துல இன்னொரு சீன். பொதுவா இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ்ல லவ்வர் வந்து மிஸ் பண்ணும் போது என்னென்ன பண்ணுவாங்க? போட்டோ இருந்துச்சுன்னா போட்டோ பார்ப்பாங்க, கிஃப்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கிஃப்ட் எடுத்து பார்ப்பாங்க, இல்ல ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கட்டி பிடிச்சி மூந்து பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க வந்துட்டு ஹீரோவை மிஸ் பண்ற ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அது ஊதுவத்தியில சிகரெட் வாயில வச்சுக்கோ. ஒன்னாகாது ஒன்னாகாது உள்ளே இடு இடு. இது மாதிரிதான் நம்ம பயல்களும் சும்மாதான் இருக்கும், ஒண்ணும் இருக்காது ஒண்ணும் இருக்காது. அப்படி இழுக்கு விட்டு கடைசியில் நம்ம சோழியை முடிச்சிருவாங்க. புகையில போடுறத நிப்பாட்டி தொலைடா, இல்லன்னா குட்டையிலே கேன்சர் வந்துடும். இந்த புகை வாசம் வரும்போது அவன் என் பக்கத்துல இருக்கிற மாதிரியே தோணுது. குடிக்கடா நீ. அந்த புகையோட நாத்தம் வந்துட்டு இவங்களுக்கு வாசமா. அந்த வாசத்துல ஹீரோவோட ஞாபகம் இவங்களுக்கு வருதான். சரி, இவங்க லாஜிக்கே வருவோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாதான் ஞாபகம் வருதுன்னா நீங்களே அந்த சிகரெட் அடிச்சு அந்த புகையை அப்படியே மோந்து பாத்துக்கிட்டீங்க. சிகரெட்டே அடிக்காத ஒரு அப்பாவி பொண்ணை வந்துட்டு சிகரெட் அடிக்க சொல்லி அந்த புகையை மோந்து பாக்குறாங்களாம். நானும் எத்தனையோ கன்றாவியான காதல்லாம் பாத்துருக்கேன்டா. இந்த மாதிரி ஒரு கேவலம் எதுல சேர்க்கறதே தெரியல எனக்கு. என்ன கன்றாவிடா இதெல்லாம். ஜனாத், அம்மாவும் அப்பாவும் எந்த ஊரு? நார்த் இந்தியா. உன் புருஷன் எந்த ஊரு? சவுத் இந்தியா. கேட்டுக்கிட்டியா? தனித்தனியா இருந்தாலும் ஒத்துமையா இருப்போம்டா. ஆல் இந்தியாடா. மரியாதையோட பேரு. ஆமா, எப்ப இவங்க பேன் இந்தியான்னு போட்டு சாவ அடிக்கிறானுங்க. சவுத் இந்தியாலே வந்து கிழிக்க முடியல, இவனுக்கு இதுக்கு பேன் இந்தியா லெவலுக்கு போயிட்டு இருக்கானுங்க. பகல்ல போற பசு மாட்டையை பிடிக்க முடியல, ராத்திரில போற எருமை மாட்டை தடவை பாத்துக்கலாம். ஏண்டா நீங்க பேன் இந்தியான்னு ஒரு டயலாக் வச்சுட்டு அது பேன் இந்தியா பண்ணுவாங்க. இவனுங்க பேன் இந்தியானா என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கானுங்க? ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருக்க டாப் ஹீரோ வந்துட்டு படத்துல நடிக்க வச்சுட்டா அது ஒரு பேன் இந்தியா படமா. ஆனா கதையும் தேவையில்ல, ஒரு மயிரும் தேவையில்ல, லாஜிக்கும் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல உங்களுக்கு. ஆல் இந்தியாடா. इस शहर में ये जन्नत की हूर है. இப்ப ஹீரோயினை வந்துட்டு அந்த 5 பேர் சேர்ந்து ஈவ்டீசிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் ஹாய். பொண்ணுங்களுக்கு கலாட்டா பண்ணி பாடுறது தப்பு இல்லையா? இத பார்த்த ஹீரோ வந்துட்டு பொங்கி எழுந்து அந்த 5 பேரையும் அடிச்சு வாட்டிவாரு. இந்த நேரத்துல அந்த பயல இந்த இடத்துல இருக்கானோ போல அதிசயமா இருக்கியா. 15 minutes later. அம்மாடி, காம பார்வையாளருக்கு என்னத்த பாக்குறேன்? ஏண்டா அவனுங்க பண்ணதானா நீயும் பண்ற? உனக்கு எப்பறா இருக்கு? விண்ணு விண்ணுங்கடா. விண்ணு விண்ணுன்னு தெரியுதா? ஏண்டா அம்மாவை நீ இப்படிதான் காப்பாத்தியா? நீ காப்பாத்த வேணாம் போடா. நீ அம்மா காப்பாத்த வேணாம், நான் என்ன காப்பாத்த? போ போ போ, கறி போடா. இந்த விஷயத்த வில்லன் பண்ணா அவன் வந்துட்டு மோசமானவன், கெட்டவன், கேவலமானவன், பொறுக்கி பையன் என்னமோ சொல்லுவாங்க. ஆனா இப்போ நான் தான் உங்களுக்கு எல்லாம் பேட் பாய்ஸ். அதே ஹீரோ பண்ணா காதல். ஹீரோக்கும் வில்லனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லடா.
வருதுல ஓரமா ஒதுங்கலாம்ல, அதோட சேர்ந்து பறந்துட்டு இருக்கான். அது என்னடா லாஜிக்னு யோசிக்கிறதுக்கு இல்ல, அதை விட ஒரு பெருசா இருக்காங்க. கொறைக்கி விட்டுட்டாங்க, சும்மா அடி தடி நொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஆத்தாடி ஐநூறு கொளுத்திட்டாங்க. இதே போல இன்னொரு சீன் இருக்கு, அதை பார்க்கலாம். ஒரு பாம்பை போட்டு ஹீரோவையே க்ளோஸ் பண்ணிட்டாங்கடா. தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகு தெரிக்குது. பாம்பை போட்டு அவன் வந்து வெடிச்சு செதறி இருக்கணும் நேரம். சிம்பிளி யூனிவர்ஸ் ஹஸ் நோ சாய்ஸ் அதர் தென் ஃபாலோயிங் மீ. அடுத்து இன்னொரு பேன் இண்டியா படம் பார்க்க போறோம். ஐயோ மீண்டும் மீண்டுமா ஹீரோ மாசு. இது என்ன செல்வி இது? So what is இது செல்வி? This is the future of farming. I'm Krishna Mackenzie and this is Selvi. என்னடா பீமா இருக்கு. ஆனா வேட்டி எனக்கு இது கொஞ்சம் பரவாயில்லதான். சரி அடுத்தது பார்க்கலாம். அந்த கன் எல்லாத்தையும் வச்சு அதையே ஒரு ஷீல்டா மாத்திட்டாங்க. நாங்கெல்லாம் ஒரு சீன் 2 சீன் லாஜிக் இல்லாம எடுக்கிறவங்க கிடையாதுடா. நாங்க எடுக்கிறது எல்லாமே லாஜிக் இல்லாம தான் இருக்கும். இத பாக்கும்போது இந்த கோவில் திருவிழால அந்த சாமி வச்சு இந்த எல்இடி லைட் எல்லாம் போயிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குடா. இப்படி எல்லாம் பண்ணாதான் அது ஒரு பேன் இண்டியா மூவி. என்ன கன்றாவிடா இது. ஏன்னா ஒரு பேன் இண்டியா படமா இருந்தா கூட கொஞ்சமாச்சும் லாஜிக்கோட இருக்கலாம்ல. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க. இந்த ஷார்க் சீனுக்காக நான் வந்து பேச வரல. இதை தாண்டி இன்னொன்னு நான் பார்த்தேன். இந்த படத்துல அப்பா பேரு தேவரா, புள்ள பேரு வரா. அப்பா வேற நான் வேற. அப்பாக்கு என்ன மியூசிக் போட்டாங்கன்னா, அதே புள்ளைக்கு என்ன மியூசிக் போடுறாங்கன்னா, அதனாலதான் ஏன்னா புள்ள பேர் வந்து வராங்கிறதுனால தேவ மியூட் பண்ணிட்டாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கடவுள மிருகமா வர்றா. ஏண்டா அப்பாவுக்கு ஒரு மியூசிக் பிள்ளைக்கு ஒரு மியூசிக் போட முடியல, அப்பாவோட மியூசிக்லயே தேவ மியூட் பண்ணி வரா. இப்போ ஓகேவா? மழை எல்லாம் ஏமாத்துறாங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு புரியல, என்னடா தேவ மட்டும் கட் பண்ணிட்டாங்க, என்னவா இருக்கும், ஒருவேளை கேஸ்ட் இஷ்யூவா தான் இருக்குமா? அப்படி இருந்தா கூட அப்பா என்ட்ரி வரும்போது தேவாரா அந்த மாதிரி தானே போட்டிருந்தாங்க, இங்க மட்டும் ஏன் தேவ மீட் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் புரியுது இப்படி ஒரு மேட்டர் இருக்குன்னு. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, அவங்க ஒன்றும் சாதாரணமான கிடையாது. அந்நியன் படத்துல வர மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி இவங்களுக்குள்ள பல கதாநாயகிகள் ஒளிஞ்சு கிடக்குறாங்க. அது அப்பப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. எக்ஸ்பிரஷன் குயின், நவரச நாயகி, கண்ணிலே பல பாவனைகள் காட்டும் பாவனா, நடிப்பின் ராட்சசி,
நடன சூறாவளி. அவங்க வேற யாரும் இல்ல, லிட்டில் ட்ரீம்ஸ் லேடி சூப்பர் ஸ்டார் அமலா சாமி. விளங்கும்டா நாரப்பயல. உங்களுக்கும் 4 நயன்தாரா, 3 திரிஷா, 2 தமன்னா, 1 சமந்தா இருக்காங்க. இவங்களுக்கு எத்தனை கதாநாயகிகள் ஊடுருவி உள்ள இருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு ஏன் எக்ஸ்பிரஷன் குயின் அப்படிங்கிற டைட்டில் வச்சாங்க, அப்படியே ஒரு செல்ல தேவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப கேம் இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நயன்தாரா. ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னுடைய ரத்தம் கொதிக்குதே, முடியல. நான் சும்மா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் அமலா செஜ்ஜியோட இந்த வீடியோ வந்து கண்ணில் சிக்கினுச்சு. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகுதான் இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடக்குது எனக்கு தெரிஞ்சது. இவங்க வந்துட்டு நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் அப்பப்போ எப்பயாவது பாக்குறேன்னா இது வந்து சாதாரணமான ஒரு ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியாது. இது வந்து நயன்தாராவா, இதெல்லாம் பார்த்தா நயன்தாரான்னு சொல்லி யாரா நம்புவாங்களா? அதுக்காகவே காதம்பரிங்கிற டேக் போட்டுருக்காங்க. எவ்வளவு பெரிய ஸ்கேம் பாருங்க. ஏண்டா காதல கடுக்கன் போட்டா காதம்பரியாடா? இதை பார்த்து எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க. எவ்வளவு லைக், எவ்வளவு கமெண்ட், ஒவ்வொரு லைக்கு சாதாரணமா வருது இல்லைங்க. எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை பேர் டேட்டா கார்டுனா போட்டு இதை வந்து வீடியோ பாக்குறாங்க. ஆனா அவ்வளவு பேரோட உழைப்பும் ஏமாற்றப்படுது பாருங்க. இந்த ஒரு ஸ்கேம உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்றேன். அடுத்தடுத்து நீங்க என்னென்ன பண்றாங்கறத பாருங்க. இவங்க யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். விண்ணை தாண்டி வருவாயா திரிஷா, திரிஷா, திரிஷா. சரி, இவங்க என்ன டேக் போடுறாங்க பாப்போம். இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்டி ஜெஸ்டி சொல்லுங்க. சரி, அடுத்த கதை நான் இங்க பாப்போம். பனிமலர், மரியான் படத்தில் நடிச்சிருந்தாங்களே அந்த பனிமலர். இதெல்லாம் பார்க்கும் போது தம்பி கொண்டு அடுத்து அவங்க ஒரு ஹீரோ மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் வந்துட்டு இங்க நிக்கவே இங்க சொல்ல முடியல. அவங்க பேரு மறந்துட்டியா? எலி ஜாக்சன். உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பத்தி யார்கிட்ட கிடைக்காது. பொதுவா ஒரு ஹீரோயின் நம்ம என்ஜாய் பண்ண வச்சுங்க. ஒண்ணு அவங்க மாதிரி நடிச்சு காமிக்கணும், இல்லைன்னா அவங்க மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அப்படியே இல்லையா அவங்க மாதிரி டான்ஸ் ஆடலாம், அவங்க மாதிரி டைலாக் பேசி காமிக்கலாம். பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிறாங்க, ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துக்கிறாங்க, அப்படியே நடந்து வராங்க, அவ்வளவுதான்.
அந்த ஹீரோயினாவே மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. நம்ம எக்ஸ்பிரஷன் குயின் லிட்டில் ரீல்ஸ் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அமலா சாஜி சொல்றாங்க. என்னடா சாணிகிரி வச்சியா? இந்த மாதிரி சேலஞ்சு சம்பளம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோஷன்ல போனாதான் பயப்படுவாங்க. நாய்க்கு திறந்துச்சுன்னா அடிச்சு பட. இந்த லிட்டில் ரீல்ஸ் லேடி சூப்பர் ஸ்டார் இருக்காங்களே, அவங்க ரீல்ஸ் பண்றதுக்கு சில வழிமுறைகள் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, புதுசா ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்றமான மேக்கப் அள்ளி தெளிச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு ஃபில்டர் நிறைய ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் போட்டு மொட்டை மாடியில நடந்து வந்தா ஒரு ரீல்ஸ் முடிஞ்சிட்டு ஃபினிஷ். இவங்களோட ரீல்ஸ் வீடியோல இருந்து ஸ்லோ மோஷன் அப்படிங்கிற எஃபெக்ட் எடுத்துட்டோம்னா இவங்களோட வாழ்க்கையில ரீல்ஸ்ன்றதே கிடையாது. ஸ்லோ மோஷன் அப்படிங்கிற எஃபெக்ட் எடுத்துட்டோம்னா வாழ்க்கையில ரீல்ஸ்ன்றதே கிடையாது. இதை நாங்க எதுக்காக சொல்றோம்னா, இப்போ ஒரு வீடியோ பாருங்களேன். இப்போ ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் இல்லாம பாருங்க. வச்சாத்தான 10 பேர் பயப்படா, 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. இது இல்லாம பாருங்க, அந்த மாதிரி இருக்கா? இது வச்சவன பாருங்க. நீங்க பயப்படுறீங்களா? சரி, எல்லாத்தையும் விட்டுருங்க. அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் குயின் சொல்லிட்டு ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னோட தலைவிக்கு எக்ஸ்பிரஷன் குயின் சொன்னது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இவங்களுக்கு எதுக்காக எக்ஸ்பிரஷன் குயின் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ல தேடல் தான் பார்க்க போறோம். ஓ, இதை பார்த்தா எக்ஸ்பிரஷன் குயின் சொல்லி டைட்டில் கொடுத்துறாங்க போல. கரெக்ட் தான். என் தலைவி தும்மல் வரும்போது எவ்வளவு அழகா நடிக்கிறாங்க பாருங்க, வேற லெவலுங்க. அழுகையா? இல்ல அழுகையானாலும் எவ்வளவு சூப்பரா நடிக்கிறாங்க பாருங்க. எக்ஸ்பிரஷன் குயின் எல்லாருமே சுனா படம் ஆயிட முடியுமா? இது போன்று பல ரீல்ஸ் பண்ணி இவங்க வந்து கோலிவுட், டாலிவுட், பாலிவுட், ஹாலிவுட், அப்புறம் பிகைனர்ஸ் போன்ற எல்லா வுட்லையும் கதாநாயகர்கள் ஜொலிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்குகிறேன். அப்படியே இந்த காப்பாற்றோம், இது உத்தரவு. அடுத்து நீங்க பார்க்க போறது ரீல் சூறாவளி. இவன் ஏன் நாங்க ரீல் சூறாவளின்னு சொல்றோம்னா, இங்க வந்தாலே போதும் அப்படி சூற காட்ட சுத்தி சுத்தி அடிக்கும். வந்துட்டாயா வைக்கிறது? என்னப்பா காத்து நிக்கிற? நான் தான் நேத்துக்கு வரேன் தெரியுமில. ஒரு ஃபேன், ஒரே ஒரு ஃபேன், அந்த ஒரு ஃபேனை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேன் பேஸையே உருவாக்கியிருக்காங்க. இப்ப அக்கா மாதிரி ஒரு வீடியோ ட்ரை பண்ணுவோம், எப்படி வருதுன்னு பாப்போம். ஐயோ மாலா, வேற 12ஆம் நம்பர்ல வை. ஃபேனை போட்டுக்க. எங்கடா வைக்கிற? கரெக்டா இங்க அடி, அங்க போயிட்டு இருக்காது. ஏய், கீழே அடிச்சிட்டு இருக்கா, கரெக்டா மேல அடிக்கிற மாதிரி. ரொம்ப அடிக்குது, கரெக்டா ஃபேஸுக்கு வர மாதிரி அடி. பிரேம் இருக்குடா. ஆண்டி இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். கரெக்டா இருக்குடா, தலைகிட்ட இருக்கீங்களா? வீடியோ பார்த்தே இல்லையா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. வந்து ஒரு சைடா அடிக்குதா, இந்த அடிச்சுட்டு பாருங்க, மூடிங்க ஃபுல்லா.
கால் கிட்ட அடிக்குது. கரெக்டா சரி. ஏன்னா ஒரு ஃபேனை கரெக்டா வைக்க தெரியாது அவனுக்கு. 2000 years later. சரி இவ்வளவுதான் வருமா? காத்து இதான் பாருங்க, காத்து சரியா அடிக்கலடா. இவ்வளவுதானா? தலைக்கு மட்டும் தான் அடிக்குது. என்ன தலைக்கு வைக்கிறீங்க இல்ல கீழே வைக்கிறீங்க? அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கேன் பார்த்தாதா. அவ்வளவுதான் காத்து. இது சரியா வர வேஸ்ட். ஆஃப் பண்ணு வேஸ்ட். ஒரு ஃபேனை வச்சுட்டு ரீல்ஸ் பண்ற அளவுக்கு உன்கிட்ட திறமை இருக்கலாம். ஆனா அதுக்காக நீ அக்கா மாதிரி பண்ண முடியாது. அக்கா வந்துட்டு இந்த ஃபேனை ஆபரேட் பண்றதுக்கு ஒரு டெக்னீஷியனை போட்டுட்டு கொடுத்துட்டாங்க போல. சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்காமா. ஏன்னா இவனுங்கன்னா ஃபேன் ஆபரேட் பண்றதுக்கு சரியே இல்லைங்க. அந்த டெக்னீஷியன் தான் கரெக்டா இருக்காரு. அங்கதான் இருக்கு சுத்தமா. எந்தெந்த பாட்டுக்கு எந்தெந்த ஆங்கிள் ஃபேனை திருப்பணும், எந்தெந்த லெவல்ல ஸ்பீட வைக்கணும் அப்படிங்கன்னா எனக்கு மட்டும் தான் தெரியும். கடைசியா ஒண்ணு, அக்காவோட ஃபேன் பையா உன்னையும் மட்டும் நான் கேக்குறேன். உங்களோட அந்த ஃபேனை மட்டும் வீடியோல காமிச்சா நல்லா இருக்கும். என்ன கம்பெனி, எப்படி அதை ஆபரேட் பண்றீங்க எல்லாத்தையும் காமிச்சா நல்லா இருக்கும். அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. ஆமா வேணாப்பா, நான் இப்படியே இருந்துடுறேன்.